இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. இந்த நிலையில் இதுகுறித்து மக்களவையில் விளக்கமளித்த மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, விநியோகம் சீராக உள்ளது என்றும், ஹார்மோஸ் நீரிணை வழியாகவே வரும் கச்சா எண்ணெயை விட மாற்று வழியில் கூடுதல் எண்ணெய்கள் வருவதாகவும் கூறினார். கேஸ் தட்டுப்பாடு குறித்து வதந்திகளுக்கு மறுப்பு தெரிவித்த அவர், தடையின்றி கேஸ் கிடைக்க உறுதி செய்வோம் என்றும், நாட்டுக்கு தேவையான அளவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் கூறினார். பள்ளி கல்லூரி விடுதிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கேஸ் விநியோகம் என்றும், தட்டுப்பாடு பீதியில் நுகர்வோர் அதிக சிலிண்டர் வாங்கினால் விநியோகஸ்தர்களால் தேவையை பூர்த்தி செய்ய இயலவில்லை என்றும் கூறினார். உணவகங்களுக்கு தேவையான சிலிண்டர் விநியோகத்தில் 10 முதல் 15% வரை தட்டுப்பாடு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் 10 நாட்களில் சீரடையும் என தெரிவித்தார். நவீன எரிசக்தி வரலாற்றில் உலகம் இதுபோன்ற தருணத்தை எதிர்கொண்டதில்லை என்றும், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள் இருப்பில் எந்த குறையும் இல்லை என தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்காக LPG விநியோகம் தடையின்றி தொடரும் என அவர் தெரிவித்தார்.